ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாணத்தில் செய்யக்கூடிய பருப்பு வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ கல்யாண பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பைத்தம்பருப்பு. எல்லாமே நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பருப்புகள்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஊறின பருப்பை ஒரு வடிகட்டியில் சேர்த்துருக்கேன். தண்ணியெலாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உப்பும் இப்போ சேர்க்க வேண்டாம், எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். அப்புறம் எல்லாமே கலந்துக்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்த மாவில் 1 கப்பு நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக கோஸு, கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வேண்டான்னு சொல்கிறவங்க விரத நாட்கள், விசேஷ நாட்களில் வெங்காயம் சேர்க்காமையும் இந்த பருப்பு வடை செய்யலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் சேர்த்துக்கலாம், சேர்த்து பண்ணிக்கலாம் வடை. இப்போ மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டுருக்கு. இதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து சின்ன சின்ன வடைகளாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெயில் அப்படியே திருப்பி விட்டுட்டு இது மாதிரி எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். வடைகள்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதை வர தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்சும் இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். நம்ம வெங்காயம், இந்த கோஸ் எல்லாம் சேர்த்துக்கனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த எல்லா பருப்போட டேஸ்ட்டும் வரும் இதில். அதுதான் இதில் ஒரு இந்த ரெசிபிக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரான இருக்கும் ஒரு ரெசிபி. இப்போ எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. அருமையான கல்யாண பருப்பு வடை ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.